ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்தாங்கல்ல, அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா போர் தொடுத்தாங்க? வெனிசுலாவினுடைய அதிபரை தட்டி தூக்குனாங்களே, மதுரா மீது இருக்கக்கூடிய பகை காரணமா, இல்லை அந்த நாட்டு மக்கள் மேலே இருக்கக்கூடிய நலன் காரணமா? என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கம்யூனிசம் பிடிக்காது, ஓகே. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மட்டும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த நாட்டை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்கா தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிபர்களுமே இந்த மாதிரியான சேட்டைகளை செய்வது கடந்த 200 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ அடுத்ததாக அவங்க கியூபா மீது அட்டாக் பண்ண போகிறாங்களா, இல்லை ஈரான் மீது அட்டாக் பண்ண போகிறாங்களா? ஒரு ஃபாஸ்டான ஒரு ரிவ்யூ ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானுக்கு உதவியாக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன? வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஏரியா இப்போது யாராலையும் பார்க்கப்படாமலே இருக்குது. காசாவுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதை இஸ்ரேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு வாங்க பார்க்கலாம். உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ட்ரம்ப் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பார்க்கலாம். For 47 years they've been talking and talking and talking. In the meantime, we've lost a lot of lives while they talk, and legs blown off, arms blown off, faces blown off. It's been going on for a long time, so let's see what happens. In the meantime, we have tremendous power has arrived, and additional power, as you know. பேசிக்கிட்டே இருப்பாரு, இருந்தாலும் நம்ம அதை தமிழாக்கம் பண்ணிடலாம். ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கு ட்ரம்ப் இப்போ அழைப்பு விடுக்கிறார். பேசி பேசி பார்த்தாச்சு, பிரயோஜனம் இல்லை. சரி, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளம் நமக்கு தேவை, என்ன பண்ணலாம்? ஆட்சியை மாற்றிடலாம். அப்போது ஷாக்கருடைய பரம்பரையை அங்கே கொண்டு போய் உக்காந்துடலாம். இதுதான் அவருடைய பிளான். ஸோ இது சம்மந்தமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. நடக்கக்கூடிய சிறந்த விஷயம் போல் தெரியுது. எது? ஆட்சி மாற்றம். 47 ஆண்டுகளாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல. இதற்கிடையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நாம் நிறைய உயிர்களை அங்கே இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆடு நினையுதேன்னு ஓனாய்க்கு என்ன கவலை அப்படிங்கிறத ஈரான் மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, எனிவே கடைசியில் அவர் சொல்லி முடிச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. போர் அப்படிங்கிற வார்த்தை ஈரானில் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ நெதன்யாகு வந்துட்டு போனதற்கு பிறகு ட்ரம்பினுடைய மனநிலையில் ஏகப்பட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா, யுஎஸ்எஸ் ஜெரால்டு இந்த கப்பல் டைரக்டாக இப்போ மிடில் ஈஸ்ட் பக்கம் போயிருக்கு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டு. சவுதி அரேபியா யுஏஇ இஸ்ரேலுடைய இந்த ட்ரோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இப்போ பெரிய ஒரு பனிப்போர் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஏமன் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் யுஏஇ இஸ்ரேலுடைய ஆயுதங்களை அவங்களுக்காக சப்ளை பண்ணது தான் காரணம். ஸோ ஹவுதிகளுடைய துணையோடு சவுதி அரேபியா அந்த இடத்துல யுஏஇயை அப்புறப்படுத்தினாங்க. இது யுஏஇனுடைய தன்மான பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல் துவைஸ்ரி அப்படிங்கிற அந்த நபர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலுடைய ட்ரோஜன் குதிரை அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறார். சரி, சவுதி அரேபியாவை பலவீனப்படுத்துவதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் புகார். சரி, ஒரு மேலாதிக்க பிராந்திய சக்தியாக யுஏஇ உருவாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை அவங்க செய்கிறாங்க. இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹார்ஸ் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா ஒரு வகையான தீங்கிழைக்கக்கூடிய ஒரு மென்பொருள், மால்வேர் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில கூட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பனிப்போர் கூடிய விரைவில் ஒரு போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்டையும் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனுஷன் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கார். அது என்னன்னு பார்க்கலாம். We would get a lot more oil a lot sooner than we will out of Venezuela. That's more conventional oil right near infrastructure and gas as well. And we reduce political risk with getting oil out of the stands in Russia. Terrible day for Moscow,
wonderful day for the Iranians, the United States, the oil industry, and world peace. I think there's a good chance that ஓகே, இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் யார் இவர் அப்படின்னா, இவர் வந்து பென்சில்வேனியா, எங்கள் அமெரிக்காவில் இருக்குல்ல பென்சில்வேனியாங்கிற மாகாணம், அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செனட்டர், சரிங்களா, டேவ் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் என்ன சொல்கிறாரு, யுஎஸ்னுடைய ஆயில் லாபி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. நீங்கள் ஈரானில் ஏகப்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்குது, நமக்கு ஈரானில் ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா, ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஈரானில் ஆட்சி மாற்றம்னு நடந்துருச்சுன்னா அங்கேருந்து ஏகப்பட்ட எண்ணெய் வளம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமாக மாறிடும். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாகாணங்களுமே சூப்பராக வளமாக வாழுவதற்கு, அடுத்த 50 தலைமுறைக்கு மேலே சந்தோஷமாக வாழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே பிரகாசமாக இருக்குது. இப்போ வெனிசுலாவை கைப்பற்றணும்ல, அதே மாதிரி கூடிய விரைவில் நம்ம ஈரானை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு செனட்டர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி உலகளாவிய அளவில் ஈரான் மீதான போரை உறுதிப்படுத்துது அமெரிக்கா. நீங்கள் இந்த இடத்துல இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். Ilan en hébreu. Que la place de ce combat contre l'antisémitisme est ici. Parce que ce combat est existentiel. ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாங்கல்ல. சரி, பிரான்ஸினுடைய பிரசிடென்ட் மேக்ரான் அவர்கள் ஃப்ரான்ஸ் வித்தவுட் ஜூஸ் இஸ் அ ட்ரீ வித்தவுட் அ ட்ரங்க், அதாவது ஒரு தண்டு இல்லாமல் ஒரு மரத்தை பார்க்கும்போது நல்லா இருக்குமா என்ன? ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதில் கிளைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த கிளைகள் வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பிரான்ஸ் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மரத்துக்கு இங்கே இஸ்ரேலுடைய ஜூஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் யூதர்களை குடியேற்றவாசிகளாக வைத்திருப்பதை பெருமை பொங்க நினைக்கிறாங்க, அவங்கள அறிவாளிகளாக நம்புகிறாங்க, அவங்க இருக்கிறத பெருமையாக சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரான்ஸ்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இலங்கை தமிழர்கள் கூட நிறையா பேர் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லுவாங்க, இங்கே ஜூஸினுடைய ஆட்டம் தாங்க முடியாது அப்படின்னு. அப்படி என்ன தான் ஆட்டம் ஆடுறாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சரி, இப்போது நான் ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு. Algo grande pasó en la refinería. No, está cogiendo una fuerza terrible. என்னமோ ஒன்று பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா கியூபாவினுடைய எரிசக்தி உள்கட்டமைப்பு இதுதான். முழுவதுமாக பக்கத்தில் போய் பார்த்தா அதனுடைய சுச்சுவேஷன் இதுதான். ஒரு ஒட்டுமொத்த அதனுடைய எரிசக்தி உள்கட்டமைப்பையுமே எரிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயங்கரவாதிகள் அமெரிக்கர்களா அப்படிங்கிறத அந்த தகவல் ரிலீஸ் ஆகலை. பட் அமெரிக்காவினுடைய CIA இது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மறுத்துட்டாங்க, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கியூபாவை மையப்படுத்தி அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு மற்ற நாடுகள் எந்த விதமான உதவியுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ரஷ்யா மட்டும்தான் அதை மீறி அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கியூபாவினுடைய சுச்சுவேஷன். நீங்கள் ஈரானில் எப்படி வந்து சத்தமே இல்லாமல் உடன்படிக்கையை செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, கியூபா அரசு அதற்கு கூட முயற்சி பண்ணலை. அமெரிக்கா செய்யக்கூடிய எல்லா துரோகங்களையும் அவங்க தாங்கிட்டு தான் இருக்காங்க. உலகின் பல்வேறு ஜனநாயக நாடுகள்கிட்ட அவங்க கோரிக்கை விடுக்கிறாங்க. அமெரிக்கா டேரிஃப் ரிலேட்டடான பிரச்சனையையோ மற்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்தியோ எங்கள் மீது தடை விதித்தாங்க அப்படின்னா அதை ஏன் யாருமே கேட்க மாட்டேறீங்க? உலகத்தில் எத்தனை ஜனநாயக நாடுகள் இருக்குது, எத்தனை கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது. இப்போ எங்கள் மேலே தடை விதிப்பதற்கான காரணம் என்ன? அப்படி நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற கொஸ்டினாக இப்போ கியூபா அரசு எழுப்பியிருக்காங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாடை வாழவே விடாமல் அமெரிக்கா தடுப்பது சரியா அப்படிங்கிற கொஸ்டினையும் கியூபா அரசு இப்போ கொஸ்டினாக முன் வச்சுருக்காங்க. சரி, ஈரானுடன் போர் ஏற்பட்டால் அமெரிக்க துருப்புகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த 23ஆம் புலிகேசியில் வந்து என்ன அமைச்சரே தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது காய்ச்சல் அடிக்கிறதா உங்களுக்குமா அப்படின்னு சொல்லி வடிவேல் கேட்பார். அது மாதிரி இந்த பையனை பாருங்கள், வயசு 23லேருந்து 27 இருக்கும்.
இந்த பையனெல்லாம் வந்து எங்கே அனுப்பியிருக்காங்க? டைரெக்டாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் கொஸ்டின் மார்க் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ ராய்டர்ஸுங்கிற பத்திரிகை வந்து வருத்தப்பட்டு செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலுக்காக இளம் அமெரிக்கர்களை தியாகம் செய்ய ட்ரம்ப் தயாராக இருக்காரா அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்காக வச்சுருக்காங்க. ஏவுகணைகளுடைய வலிமையான ஆயுத களஞ்சியத்தை கொண்ட ஈரானுக்கு எதிராக அத்தகைய நடவடிக்கைகளில் அமெரிக்க படைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து ரொம்ப பெரியது அப்படின்னு அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 12 நாள் போர் நடந்ததில்ல, அந்த மாதிரியான போராக இது இருக்காது. இது பெரிய நீண்ட நெடிய போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அமெரிக்காவுக்கும் நல்லதல்ல, அமெரிக்காவினுடைய போர் வீரர்களுக்கும் நல்லதல்ல, அமெரிக்கா குடிமக்களுக்கும் நல்லதல்ல அப்படின்னு ராய்டர்ஸ் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எது எப்படியோ ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடியும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு ராய்டர்ஸ் இப்போது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கூடிய விரைவிலேயே ஒரு பெரிய வார இஸ்ரேல் மூலியமாக அமெரிக்கா ஈரான் மீது நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய செய்தி. காஷ்மீரில் பிரிவினைவாத சக்திகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரித்ததாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்து கொள்ளக்கூடும் அப்படின்னு ஒரு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை மொசாட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போது தெற்காசியா முழுவதுமே, வளைகுடா நாடுகள் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு புவியியல் அரசியல்லையே அதிர்ச்சியலை ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான் இது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இதையும் பார்க்கலாம். அடுத்ததாக வெனிசுலா குறித்து ட்ரம்ப் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள். ரஷ்ய உபகரணங்கள் வேலை செய்யவில்லை, எங்கே மதுரா அவர்களை கைப்பற்றினப்போ சீனாவினுடைய ஆயுதங்களும் அங்கே வேலை செய்யலை. எல்லாரும் ஏன் அது வேலை செய்யலை அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த சோனிக் சவுண்ட் அப்படிங்கிற அந்த வெப்பனை வச்சு மதுரா அவர்களை கைப்பற்றினாங்கல்ல, அதை பற்றி, அந்த எக்யூப்மெண்ட் பற்றி. ரஷ்யாவினுடைய ஓர்சனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அதில் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் அமெரிக்காவாலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ஒரு சாதனையாளர் அப்படின்னா உங்களுக்கு எதிர்த்த மாதிரி சாதனை பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பட் இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய தைரியம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய போர் வீரர்களை மையப்படுத்தி இருக்குது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் அதனை கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அவர் ஆறுதல் சொல்லியிருக்கார். ஸோ நீங்கள் இதே விஷயத்தை இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரானுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய காலகட்டமும் வெகு விரைவில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சீக்கிரமே அதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமினி அவர்களை கைப்பற்றுவதற்கான பெரும் முயற்சி, ஒரு இராணுவ நடவடிக்கையும் ஈரானில் நிகழ்த்தப்படக்கூடும். அப்படி இல்லை அப்படின்னா ஷாவினுடைய ஆட்சி அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு இது ஒன்று தான் வழி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. சரி, ஜஸ்டின் இப்போ தான் ஒரு செய்தி ஒன்று கிடச்சிது. என்னென்னா, நீங்கள் காசா மக்களுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பட் ரஷ்யா மட்டும்தான் $1 பில்லியன் அளவிற்கான உதவியை பாலஸ்தீன மக்களுக்காக இப்போ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பெருமை பொங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக இப்போ இடிந்து போன கட்டடங்கள் இருக்குது, அதை கட்டுறதுக்கு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி அதில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். அது மாதிரி இல்லை, இது அவங்களுடைய உடனடி தேவை என்ன, சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ரஷ்யா இப்போது வாலண்டியராக பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி இருக்குல்ல, செஞ்சிலுவை சங்கம், அதற்காக இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. பட் இந்த உதவி ரஃபா கேட்டை தாண்டி காசா மக்களுக்கு போகிறதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். சரி, ஈரான் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை இப்போது செக் பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஈரானுடைய வான்வெளி தளம் அப்படிங்கிறது மூடப்பட்டுருச்சு. அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நியூக்ளியர் சைட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா, இர்ஃபகான் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த S-400 இப்போ செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்குது, அமெரிக்காவினுடைய அட்டாக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன். எங்கே, காசாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் ஏரியா, அங்கே ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கு. துப்பாக்கி ஏந்திய இஸ்ரேலிய காவல் படையினர் IDF ஒரு பாலஸ்தீன பெண்ணை தள்ளிவிட்டு துன்பப்படுத்துகிறாங்க. அதான் காட்சி. அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணும் திருப்பி பேசுகிறாங்க.
மேற்கு கரை ஏரியா வெஸ்ட் பேங்க் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான், ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் பாலஸ்தீனியர்கள். அவங்களுக்கான நிலம். அந்த நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலியர்கள் ஒன்று நிலத்தை காசு கொடுத்து வாங்குறாங்க, இன்னொன்று விற்க மாட்டோம்னு சொல்கிறவங்கள செட்டிலர்ஸை வச்சு துப்பாக்கி மூலியமாக சுட்டு கொண்டுட்டு அவங்களுடைய கால்நடைகளை திருடிட்டு போயிடுவாங்க. இது மாதிரியான வேலை தான் கடந்த 3 ஆண்டுகளாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே வெஸ்ட் பேங்கில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைக்கி உலகத்தினுடைய பார்வையை திருப்பியிருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்கில் கிர்பட் ஹம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிலத்துக்குள்ளே அத்துமீறி நுழையிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கொஸ்டினை ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, பாலஸ்தீன பெண். அதற்கு இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் ப்ளஸ் வந்து ஐடிஎஃப் படை வீரர்கள் அந்த லேடியை வந்து இந்த இடத்த விட்டு நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிலங்களை பிடுங்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்கள்கிட்ட இருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை இஸ்ரேல்காரங்க வன்முறையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செட்டிலர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே பாஸ்போர்ட்டு நீங்கள் அந்த மற்ற நாட்டுக்கு போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ செட்டிலர்ஸ் மட்டும் கிடையாது, இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை தொடர்ச்சியாக பாலஸ்தீனியர்களை துன்பப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை தட்டி கேட்கறதுக்கு உலகத்தில் வேறு யாருக்குமே தைரியமே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் வேண்டும், காசா மக்களுடைய நிலம் வேண்டும். ஆனால் அங்கே மக்கள் யாரும் வாழக்கூடாது. இருக்கக்கூடிய மக்களை எகிப்தை தாண்டி கானா மலையை நோக்கி துரத்தி அடிக்கணும். இது மட்டும்தான் இஸ்ரேல் ப்ளஸ் அமெரிக்காவினுடைய அஜெண்டா. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக இந்த செய்தியை நான் உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.